Hello friends, sorry for the disturbance. மாங்கின வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது செக் பண்ணால் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாமல் போயிட்டுருக்குது. ஸோ ஒன் செகண்ட் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் 9:15 ஒரு 9:16 போல் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் டைம் கனெக்ட் ஆகாது, கனெக்டிவிட்டி இஷ்யூ வரும். இந்த மாதிரி மெசேஜ் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மெசேஜ் வரும், கனெக்ட் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு 5 நிமிஷம் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுற டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மெசேஜ் வராது. ஸோ இங்கே உங்களுக்கு ரன்னிங் காட்டாது. ஸோ ரன்னிங் உங்களுக்கு காட்டினாலும் திரும்ப இந்த மெசேஜ் வராமல் இருந்தால் உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் ஓகே கொடுத்தேன், அப்டேட் ஆகிருக்கு. பட் டேட்டா சேஞ்ச் ஆச்சா அப்படின்றது எனக்கு தெரியலன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கிற கிராஃப் மாறும். ஓகே, ஸோ கிராஃப் வந்து சேஞ்ச் ஆகலை. ஒரே நிமிஷம். அப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அங்கேயே தான் இருக்குது. டேட்டாவில் டேஷ்போர்டில் மறைக்கிறத பார்க்கலாம். 836 இல்லை, மாறல. ஸோ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க டேட்டா மாறுற வரைக்கும். டேட்டா ஒன்ஸ் உங்களுக்கு மாறிடுச்சு அப்படின்னா ஸோ மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த டேட்டா மாறி இருக்குங்களா? ஸோ இங்கே பிளாக்காக இருந்தது, இங்கே மாறி இருக்குது. ஸோ இங்கே வால்யூம் பிசிஆர். ஸோ இதை பற்றிலாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் பார்க்கணுமா அப்படின்றது உங்களுக்கு குழப்பம் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நான் உங்களுக்கு சுருக்கி இங்கே கொடுத்துருக்கேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது மட்டும் நீங்கள் கிராஃப் பார்த்தா போதும். மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் எல்டிபிலாம் பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த டேபிளில் நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி மார்க்கெட்டு ஸோ ரேஞ்சு எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரிசல்ட்ஸில் போயிட்டு நீங்கள் இன்றைக்கி இன்ட்ராடே சென்டிமெண்ட் வெயிட் பண்ண சொல்லுது. இன்னும் ஒரு பை சிக்னலோ செல் சிக்னலோ எதுவும் நமக்கு தரலை. ஓகே, மீன்ஸ் மார்க்கெட் இப்போதைக்கு டவுனில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக டவுன் ஆகிட்ருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஓப்பனிங்லேருந்து டவுன் தான் ஆகிட்டுருக்கு. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த ஒரு சிக்னலும் தராமல் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு இங்கே சிக்னல்ஸ் என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இங்கே டேஷ்போர்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல COIன்னு இருக்கும். ஓகேங்களா? கால் சைடு புட் சைடு. இதுதான் இன்றைக்கி புதுசாக க்ரியேட் ஆகக்கூடிய ஒரு டேட்டா. அதாவது புதுசாக எவ்வளோ பை செல்லர் வந்திருக்காங்க, பை சைடு எவ்வளோ வந்திருக்காங்க, செல் சைடு எவ்வளோ வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் பை சைட்லேருந்து வெளியே போயிருக்காங்க, செல் சைட்லேருந்து எவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்கன்றதை காட்டுறது தான் இந்த இது. ஓகேவா? இந்த கலர் இண்டிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது கால் சைடு ப்ரீமியம் எல்லாம் குறைஞ்சிருக்குது, புட் சைடு ப்ரீமியம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. அந்த கலர் இண்டிகேஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்றபடி இது எதுவும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ப்ளூ கலரில் இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் மீன்ஸ் இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆர்டர், இப்போ நான் வந்து மார்னிங் ஆர்டர் நான் எடுக்கலை, ஓகேவா? எடுக்கலைன்னும் பொழுது இப்போ நம்ம ஆர்டர் எடுக்கலாமா, மார்க்கெட் டவுன் ஆகுறானே அப்படின்னா ஸோ உங்களுக்கு கூட்டந்தனமாக உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அது உங்களோட விருப்பம். இல்லை ப்ரொஃபஷனல்ஸ்னால் அவங்களுக்கு இந்த சார்ட்டு தேவைப்படாது. ஃப்ரெஷராக இருக்காங்க, நானும் கொஞ்சம் பண்ணணும் அனுபவம், டெஃபினட்டாக இந்த சார்ட்டு தேவைப்படும், இந்த ஷீட்டு தேவைப்படும். இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க, இப்போ தான் புதுசாக போட போகிறீங்க அப்படின்னா இங்கே வெயிட் வருது, அப்போ நம்ம எடுக்கலாமான்னா வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். அங்கே சிக்னல் இன்னும் வரல, பை சைடோ செல் சைடோ சிக்னல் இன்னும் தரலை. ஆனால் மார்க்கெட்டு வீக்காக தான் இருக்கும். அது எப்படி பார்த்தா தெரியும்னா நம்ம இங்கே OIPCR பார்த்தாலே ரெட்டில் இருக்குது. ஸோ COIன்றது இன்ட்ராடே இருக்குது, OIன்றது பொசிஷன் ட்ரேடுக்கு. வீக்லியோ மந்த்லியோ அது உங்களோட விருப்பம். ஓகேவா? வீக்லி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வீக்காக இருந்தாலும் வால்யூம் வைஸாக பார்க்கும்போது பையரும் செல்லரும் மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே பை வருதா செல் வருதான்றதை பொறுத்து நீங்கள் ஜஸ்ட்டு இதை மட்டும் இங்கே பார்த்துட்டு பைனா பை சைடு போங்க, செல்லுனா செல் சைடு போங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போதைக்கு என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு அடுத்த மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,850. ஸோ 23,850 இந்த ரெண்டு சார்ட்டில் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். இது ஸ்டாட்டிக் SR சார்ட். ஸ்டாட்டிக் SR சார்ட்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி போட்டிருப்போம். இது டைனமிக் SR சார்ட்ன்றது சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி போட்டிருப்போம். நம்ம எதை பார்க்கணுன்னா ரெண்டுமே தான் பார்க்கணும். அதில் இன்ட்ராடேக்கு இந்த டைனமிக்கை மட்டும் பார்த்தா போதும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 23,850ன்றது அடுத்த மணி. இதில்
ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து இந்த கலர் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. 23,850 பொசிஷனில் பார்த்தீங்கன்னாலும் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் 800ல் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 800ல் ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் மோராரஸ் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கான். ரெசிஸ்டன்ஸோட சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கான். ஸோ 23,800ல் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. 750 700லாம் போயிட்டிங்கன்னா சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது, ரெசிஸ்டன்ஸே கிடையாது. ஸோ மார்க்கெட் டவுன் ஆக இப்போதைக்கு 9:35 டைமு. இந்த சுச்சுவேஷனுக்கு மார்க்கெட் டவுன் ஆக நீங்கள் கால் சைடு எடுக்கலாமா தவிர, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு சிக்னல் வரணும். சிக்னல் வந்தால் மட்டும் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இங்கே சிக்னல் என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். இது எல்லாமே இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், முழுக்க பயிற்சிக்காக மட்டும்தான் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இதில் வரக்கூடிய லாப நட்டங்களுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனால் உங்களோட சக்ஸஸ் ரேட்டு எப்படி இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறதா வேணான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் விஷயம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்துட்டீங்க, பை சைடு எடுத்துருக்கீங்க, இப்போ வெயிட் காட்டுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் ட்ரெண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கும். எப்படின்னா இங்கே வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கா. ஸோ டவுன் ட்ரெண்டில் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாமா அப்படின்னா, ஸோ இங்கே வெயிட்டுன்னு தான் கொடுத்துருக்கு. எப்போனாலும் மார்க்கெட் பையில் வரலாம் அப்படின்ற ரீசன் இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இதை பேஸ் பண்ணி தான். இதெல்லாம் 0.75க்கு மேலே போயிடுச்சுன்னா செல்லு தான். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பை ட்ரெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸோ இல்லை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸோ வச்சுட்டு இங்கே வெயிட்ன்றதால வெயிட் பண்ணுங்கள். இல்லை வெயிட்லாம் பண்ண முடியாதுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இல்லை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு வெளியே வரட்டும். நெக்ஸ்ட்டு, இன்கேஸ் நீங்கள் செல் எடுத்துருக்கீங்க, மார்க்கெட்டு செல் ட்ரெண்டு தான் போய்ட்டுருக்குன்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போதைக்கு வெயிட் பண்ண சொல்லுதா, வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட ட்ரெண்டும் டவுனில் இருக்குது. இப்போது நமக்கு வெயிட் தான் பண்ண சொல்லுது. அப்படிங்க வெயிட் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் போகும்பொழுது தான் நீங்கள் வந்து இந்த வெயிட்னு ஒரு இண்டிகேஷனை பார்த்தா ஒன்று ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸோ இல்லை ஸ்டாப் லாஸோ நீங்கள் வச்சுட்டு வரணும். ஓகேவா? ஏன்னா ப்ரீமியம் டிகே நடக்கும் அதிகமாக. எக்ஸ்பைரி டேயில் ப்ரீமியம் டிகே அதிகமாக நடக்கும். ஸோ வெயிட்னு இருந்தால் மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆகவே ஆகாதீங்க. எக்ஸிட் பண்ணுறது பெட்டர். நீங்கள் எடுத்த டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா மட்டும் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை நீங்கள் டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு சேஃபாக இருக்கட்டும். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு என்ன டேட்டா வருதுன்றதை செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். எந்த ஒரு ட்ரெண்ட் அனலைஸு ட்ரேட் அனலைஸு எதுவுமே நமக்கு தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். டேட்டா மாறுதா இல்லையா, இந்தமாரி ரெஃப்ரெஷ் கொடுக்கும்போது டேட்டா மாறுதா இல்லையான்ற டவுட் வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக டேஷ்போர்டை வச்சுக்கிட்டு பாருங்கள். ஸோ இப்போ டேட்டா மாறி இருக்குது பார்த்தீங்களா, டேஷ்போர்டை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா தெரியும். ஸோ வால்யூம் பிசிஆர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, சிவை பிசிஆர் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ கன்ஃபார்ம் இது வந்து டவுன் ட்ரெண்ட் தான். பட் நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, வெயிட் பண்ணுங்கள். நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நம்ம போக முடியும். இப்போது அட் த மணி 23,800 இருக்குது. ஸோ ஸ்பாட் வந்து 23,808.8 இருக்குது. ஃபார் கன்ஃபர்மேஷன் நீங்கள் இங்கே போயிட்டு இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, 808.8 பாருங்கள், இதில் டேட்டா தப்பாக கொடுக்குது. ஸோ 2 முறை ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் மாறுது. ஸோ இதுதான் விஷயம். நமக்கு டேட்டாஸ் எல்லாமே இங்கே அக்யூரேட்டாக இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.